பிரியாணி யாருக்காக மச்சான்? பிரியாணி வந்து மருவஸ்கா. அரிசியை ஒரே இடத்துல போடக்கூடாது, இப்படி பழுந்து இப்படி போடணும். ஆமா, திரண்டு வரும்போது தண்ணி பத்தலன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கம்மியாக தான் ஊற்றி. உப்பு பத்தலனா உப்பு போட்டுக்கலாம், சட்டியே பத்தலனா சட்டியை மாற்றிக்கலாம். அது அப்படிதான் போட்டு உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால அத்தனை நல்ல டேஸ்ட் உண்டாகும். குறைச்ச தக்காளி நம்மளோட டேஸ்ட்டுக்கு வேண்டி குறைச்ச ஜீரகம், ஆல்ரெடி போட்டுது, குறைச்ச மஞ்சள் பொடி, மல்லித்தூள். அது பீஃபு வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. வாசனை நல்லா இருக்கு. வாசனை நல்லா இருக்கா? இப்போ வேக வச்சோம் இல்லையா, அதை எடுத்து அதில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரியாஸ் பிரியாணி கடை திறக்கிறோம். ஹெல்ப்புக்கு எங்கள் அக்கா அவ்வளோதான். அரை மணி நேரம் தம் போட்டாச்சு. சரக்கடிக்கல, தம் மட்டும் போட்டாச்சு. சோறுடைய பூ மாரி வந்திருக்கா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தக்காளி சோறு போடாமையில அப்படிதான் பேசுவாங்க, அதெல்லாம் இக்னோர் பொங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடைச்சிடக்கூடாது, சோறு டேஸ்டா வராதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சோறு கொஞ்சம் மஞ்சள் கம்மியா இருக்கு. அது வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் கிரேவி வச்சு. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து இது வச்சிருக்கோம், கிரேவி சைட் டிஷ்ஷா. ஆமா, இங்க பாருங்க சோறு அடி பிடிக்காம அப்படியே பூ மாதிரி இருக்கு. பூ மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு என்னுடைய குருநாதர் அனீஸ் ஃபாத்திமா உங்களுக்கு. ஓகேவா? நீ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் நவந்துக்கிறேன். நான் நவந்துரு. ஆஹா ஆஹா, இந்த மாதிரி ஒரு பிரியாணி மகள் கேளு சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு